நாம் நமது கடந்த வீடியோவில் ஹை ஃப்ரீக்வன்சியின் போது ஸ்கின் எஃபெக்டின் காரணமாக ஒரு சாதாரண வயருனுள் நடக்கும் டிசி ரெசிஸ்டன்ஸ் மாறுதல்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த ஸ்கின் எஃபெக்ட் என்றால் என்ன, அது எதனால் நிகழ்கிறது என்று விரிவாக பார்ப்போம். ஒரு சாதாரண கிரவுண்ட் செய்யப்பட்ட வயர் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலான 1 கிலோஹெர்ட்ஸை கடத்தும் போது 10 மில்லி ஓம் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கிறது. காரணம், லோ ஃப்ரீக்வன்சியின் போது வயரில் உள்ள மொத்த கிராஸ் செக்ஷனிலும் எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். ஆனால் இதற்கு எதிர்மாறாக ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலான 1 ஜிகாஹெர்ட்ஸின் போது வயரின் ரெசிஸ்டன்ஸ் 50 ஓம் ஆகிறது. காரணம், ஹை ஃப்ரீக்வன்சியின் போது வயரின் ஓரங்களில் மட்டும் எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கிறது. எதனால் இங்கு ஓரங்களில் மட்டும் எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கிறது என்றால், ஹை ஃப்ரீக்வன்சியின் போது ஒரு வினாடிக்குள்ளேயே பல லட்சம் முறை சிக்னல் 0க்கும் 1க்கும் ஸ்விட்சிங் ஆகி இருக்கும். இந்த அதிவிரைவான ஸ்விட்சிங்கின் போது அதிவிரைவான கரண்ட் மாறுதல்களும் வயரினுள் நிகழும். இந்த கரண்ட் மாறுதல்கள் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை வயரினுள் உண்டாக்குகின்றன. இந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு சிறிய கரண்ட் சுழலை உருவாக்குகிறது. இதனை எடி கரண்ட் என்கிறார்கள். இந்த எடி கரண்ட் ஆனது வயரின் நடுப்பகுதியில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆவதற்கு அனுமதிப்பதில்லை. இதன் காரணமாக எலக்ட்ரான்கள் வெளியில் வயரின் ஸ்கின் பகுதிக்கு தள்ளப்படுகின்றன. இதைத்தான் ஸ்கின் எஃபெக்ட் என்கிறார்கள்.